ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பலவு சாப்பாடு, நீங்கள் கேட்ட பலவு சாப்பாடு சமைக்க போகிறோம். ஒரு 4 கிலோ சமைக்க போகிறோம். இதை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரைஸை ஊற வைக்கணும். நான் வந்து துளசி ரைஸில் தான் செய்கிறேன். இந்த ரைஸை ஏன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வைக்கணும்னா, குயிக்காக இது வேலையாகும். அதனால் நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே ரைஸை ஊற வச்சிடுறோம். ரைஸ் தண்ணி அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, துளசி தான் 24 கேரட் இருந்தாலும் இதே அளவு தான், ராயல் புல்லட் இருந்தாலும் இதே அளவு தான். 1க்கு 1.25 ஒரு படியில் அளந்தால் 1.25 தண்ணி வைக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதில் 1.25 அளவு நம்ம தண்ணி வைக்கணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை வாங்க கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 3/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகா அதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை ஒரு 8 கிராமு, லவங்கம் வந்து ஒரு 6 கிராமு, ஏலக்காய் வந்து ஒரு 7 கிராமு, ஒரு 4 பீஸு இலை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. இஞ்சி வந்து ஒரு 150 கிராம், பூண்டு ஒரு 150 கிராம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை, ரெண்டுமே சேர்த்து நான் வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு எவ்வளோ போடணும்னு நான் போடும்போது சொல்கிறேன். சரிங்களா? இதுதான். எண்ணெய் வந்து ஒரு 600 கிராம். பட்டை லவங்க எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் லைட்டாக புதினா தழை வச்சு நான் ஃபஸ்ட்டு பிஸ்மில்லான்னு போடுறேன். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உடனே ஆனியனை சேர்க்குறேன். ஒரு 3/4 கிலோ ஆனியனும் 10 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். நல்லா வதங்கிட்டோம். 600 கிராம் எண்ணெய் நான் ஆல்ரெடி தேக்ஸால் சேர்த்துருக்கேன். சரிங்களா? 600 கிராம் எண்ணெய். இந்த 4 கிலோ பலவு சாப்பாடுக்கு 600 கிராம் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் போட்டு கண்ணாடி பதம், அதாவது ரொம்ப பொன்னிறம்லாம் தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டை சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். நம்ம வெங்காயம் போட்டு அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. உடனே நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி போட்ட உடனே என்ன பண்ண போகிறோம், ஒரு கை மல்லி, ஒரு கை புதினா நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம மல்லி புதினா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உப்பு சேர்க்க போகிறோம். இந்த உப்பு அளவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் எவ்வளோ கிராம் சேர்த்துருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்க? நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அரிசி தண்ணி அளந்து நம்ம இப்போ ஊற்றிக்கணும். நான் என்ன சொன்னேன், நான் செய்கிற பிரியாணி துளசியில் செய்கிறேன். துளசி ரைஸில் செய்கிறதுனால 1க்கு 1.25 சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணியை இப்போ நான் ஊற்றிக்கணும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1க்கு 1.25 அந்த அளவில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம வந்து தக்காளி போட்டு வதங்கலாம் கூடாது. இப்போ உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து ஊற்று பாராஜா, ஊற்று ஊற்று. சாய் வேகமாக சாய்ங்க, வேகமாக சாய்ங்க. இதெல்லாம் குயிக்காக செய்கிறது தான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிறது தான். நான் எந்த பாத்திரத்தில் அளந்தனோ அந்த பாத்திரத்தில் 1.25 தண்ணி நான் வைக்கிறேன். நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதி வரட்டும். நம்ம ரைஸ் முதல்ல ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து இப்போ உடனே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் அதனால தான் சொன்னேன், நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரைஸை நம்ம ஊற வைக்கணும்னு. சரிங்க? நம்ம வந்து எல்லாமே தாலி போட்டு கொதி வர கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப குயிக்கான ஒரு பிரியாணி தான் இது. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் செய்கிற பலவு சாப்பாடு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு அளவு கேட்டேன்ல, 100 கிராம் இதனுடைய உப்பு அளவு நம்ம போட்டிருக்கோம். 100 கிராம் உப்பு அளவு போட்டிருக்கோம். எதனாலன்னா, நம்ம வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் எப்படியோ அதே தான் இது சேம். என்ன கணக்குன்னா, நம்ம இது வெறும் வாயில் சாப்பிட போகிறதில்ல, இது கூட குழம்பு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். அப்படின்னும் போது அதில் உப்பு இருக்கும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால தான் 100 கிராம் இந்த 4 கிலோ பலவு சாப்பாடுக்கு நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ருசியான பலவு சாப்பாடு. ஃபைனல் வரலையும் பாருங்கள் எப்படி இந்த பலவு சாப்பாடு நம்மளுக்கு வருதுன்னு. கண்டிப்பாக கொதிக்குது பாருங்கள். ரைஸ் போடுங்கப்பா, ரைஸ் போடுங்க. 4 கிலோ ரைஸை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துக்குங்க. நாலு கிலோ ரைஸ் போட்டு நம்ம இப்படி கரெக்டாக மிக்சிங் பண்ணி அனல் ஓரளவு மிதமான அனல் இப்போ வைங்க. நம்ம ரைஸ் தம் எப்படி வருதுன்னு அதையும் பார்த்துருவோம். சரிங்களா? கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு தான். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகுது. நம்ம ஒரு டைம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா ரைஸ் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ வந்து பிரியாணி மாதிரி இது நம்ம வந்து தம் விடக்கூடாது. நல்லா ட்ரை ஆகட்டும். ஓரளவு ரைஸும் தண்ணியும் நல்லா ட்ரையாக தெரியணும். அப்போ நம்ம தம் விடலாம். சரிங்களா?
நம்ம ரைஸ் தண்ணி ஈக்கணும் அப்படின்ட்டு நம்ம அனலெல்லாம் ஹெவியாக கொடுக்கக்கூடாது சரிங்களா. மிதமான அனல் கொடுங்க, நார்மலாக தண்ணி ஈக்கட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு பதமாக நம்மளுக்கு ரைஸ் நல்லா உபரியாக கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அனலை வச்சுட்டு நல்லா தண்ணி ஈக்க வச்சுட்டிங்கன்னா அப்போ ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு விரைச்சியாக இருக்கும். அதனால் மிதமான அனல் கொடுக்கணும் சரிங்களா. இதை முதல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம ரைஸ் போட்டு இப்போ 8 நிமிஷம் ஆகுது. எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த ஸ்டேஜ் தான். அங்கே பாருங்கள், அந்த தண்ணியும் ரைஸும் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம தம்மு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம், அவ்வளோதான். தம்மு இட வேண்டியது தான். நம்ம மேலேயும் கீழேயும் நம்ம நெருப்பு போடணும் சரிங்களா. பிரியாணி மாதிரி தான் தம்மு இட போகிறோம். தம்மு எப்படி விடணும்னா இந்த பாருங்கள், அந்த நெருப்பெல்லாம் எடுத்து மேலே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துருப்பார் நோருங்க. நடுவில் நெருப்பு இருக்கக்கூடாது, எடுத்து ஓரம் எடுத்துக்கங்க சரிங்களா. தேக்ஸாக்கு நடுவில் நெருப்பு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், அடி பிடிச்சிரும். அதனால் ஓரமாக எடுத்துக்கங்க. ஓரமாக எடுத்து சுற்றி தேக்ஸாவை சுற்றி நெருப்பு வச்சுங்க. அவ்வளோதான். இப்போது ஒரு 15 to 20 நிமிஷம் நம்ம வந்து தம்மு விடுற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து இந்த ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம குயிக்காக இந்த பலவு சாப்பாடை செஞ்சு தம்மு விட்டாச்சு. ஒரு 15 to 20 நிமிஷத்தில் இந்த சாப்பாடை நம்ம தம்மு உடச்சி காட்டுற நல்லா வந்திருக்கோம். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஃப்ளவர் எனக்கு பிடிக்கணும் அப்படின்னா ஒரு 100 கிராம் நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போ சேர்க்கலாம், இந்த ரைஸ் தம் விடுறோம் பார்த்தீங்களா, அப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி தம்மு விட்டுக்குங்க. எனக்கு நெய் ஃப்ளவர் வேணாம், அதனாலன்றது நான் நெய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நெய் ஒரு 100 கிராம் அளவு சேர்க்குங்க. அதிகமாக சேராதீங்க, நல்லா இருக்காது சரிங்களா. அதிகமாக சேர்க்க வேணாம், 100 கிராம் ஓகே. சரி, நம்ம வெயிட் பண்ணி இந்த தம்மை உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இந்த சாப்பாடு வந்திருக்குன்னு. மக்களே, இப்போ வந்து 20 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா உள்ளே இருந்து ஆவி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தம் ஆயிருக்குன்னு தெரியும். ஓப்பன் பண்ணுறாச்சா, பிஸ்மில்லான்னு கையில் ஆவி அடிச்சிட்டு போகுது. ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நல்லா ஆவி நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா விரைச்சியாக இருக்குது ரைஸு. இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு பலவு சாப்பாடு நம்மளுக்கு அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி ரெடி ஆகிடுச்சு, அற்புதமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரைஸு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக, ரொம்ப போட்டு கிளற தேவையில்லை, சும்மா மெல்லாவாக கிளறிடுங்க. இல்லை அப்படியே கூட விட்டு நீங்கள் பரிமாறலாம் சரிங்களா. உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன இதில் என்ன மசாலாவாக கலந்துருக்கீங்க, நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் உடைக்க தேவையில்ல, அப்படியே கிளற வேண்டியதுதான். ஓகேங்க, சூப்பர். நம்மளுக்கு ஒரு சூப்பரான பலவு சாப்பாடு ரெடி. மக்களே, நம்ம ஒரு அருமையான ஒரு பலவு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தால்ச்சா போட்டிருக்கேன். இந்த தால்ச்சாவோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். பிஸ்மில்லா, வேறு லெவலில் இருக்குங்க. அந்த தால்ச்சாவுக்கும் இந்த பலவு சாப்பாடுக்கும் அருமையாக எடுத்து கொடுக்குது சரிங்களா. நீங்கள் இந்த தால்ச்சா வீடியோ வேணும்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். ரொம்ப நல்லாவாக இருக்கும். சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கிரேவியில் டேஸ்ட் பண்ணுவோம். சிக்கன் கிரேவியில் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லா. இந்த சிக்கன் கிரேவிக்கும் இந்த பலவு சாப்பாடுக்கும் ரொம்பவுமே எடுத்து கொடுக்குது. மெயின் வந்து பார்த்திங்கன்னா பலவு சாப்பாடுன்னும் போது தால்ச்சாவுக்கும் சிக்கனுக்கும் ரொம்ப சூப்பராகவே எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு சிக்கன் கிரேவி வேணும்னா நான் போட்டிருக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். எத்தனை டைம் செஞ்சு சாப்பிட்டாலும் ஒரு சலிக்காத பொருள் தான் இந்த பலவு சாப்பாடும் இந்த தால்ச்சாவும் சைடு சிக்கன் கிரேவியும். கண்டிப்பாக மக்களே, நீங்கள் நல்லா சாப்பிட்ணுன்னு தான் நான் வீடியோ போடுறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.